ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேப் ரெக்கார்டருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேப் ரெக்கார்டர வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றதாவும் சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் இதையும் சேர்த்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து சரியா வொர்க் ஆகாம இருந்துச்சு. ஸோ மேனுவலா ஆனே ஆகல. அது எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி பேட்டரியில இல்லாம டைரக்ட் பிளக்கிங் மூலியமா இத வந்து வொர்க்கிங் ஃபங்ஷனுக்கு நம்ம மாத்தியிருந்தோம். அத ஒரு ஷார்ட்ஸா கூட பார்த்திருப்பேன். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. இப்போ இதுல நாம ரேடியோ வந்து ப்ளே பண்ணிலாம் பார்த்தோம் இல்லையா? ஆனா மேனுவலா கேசெட் போட்டு நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கல. ஸோ மேனுவலா கேசெட் போட்டு ப்ளே பண்ணி இது எப்படி வொர்க் பண்ணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சாம்பிளா காமிக்கிறேன். ஆனா அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கரெக்ட்டா மேனுவல் அந்த லப்பர் பேண்ட் எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிருக்கேன். உங்க முன்னாடியே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சரியா வந்தா வாழ்த்துவீங்க. தப்பா வந்தா இன்னும் கரெக்ட்டா பண்ணுன்னு சொல்லுவீங்க. அவ்வளோதானே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இதில இருக்க டேப் போடுறதுக்காக என்னோட ஓல்டஸ்ட்டான இன்னொரு டேப் ரெக்கார்டர் இருக்கு. இது வந்து கொரியன் மாடல் ஆக்சுவலா. நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் மாடல். ஸோ இந்த கொரியன் மாடல்ல இருக்க கேசெட்ட எடுத்து, இதில இருக்கிறதெல்லாம் தமிழ் பாட்டு தான். ஆனா இத எடுத்து திரும்பவும் வந்து நாம வந்து நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஓல்டஸ்ட்டான டேப் ரெக்கார்டர் அங்க வந்து இன்சர்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இன்சர்ட் பண்ண உடனே எந்த மாரி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது சீரியஸாவே. ஸோ இந்த டேப்ப போட்டுட்டு ப்ளே பண்ணுவோம். இது என்ன சாங்க ப்ளே பண்ண போதும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். ப்ளே பண்ண சாங்க கேட்டிருப்பீங்க. சத்தியமா அது ப்ராப்பரா இருந்திருக்காது. இது வந்து ஸ்லோ மோஷன்ல தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் போட்டிருக்கேன். டியூ டூ காப்பிரைட் ரீசன்ஸ் இந்த மாரி விஷயங்கள். இது ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது ஸ்லோ ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணதில எனக்கு தெரிஞ்சது, உள்ள ஒரு பெல்ட் கன்வேயர் இருக்கும். எஸ், இந்த டேப் ரெக்கார்டருக்குள்ளேயும் 2 வகையான பெல்ட் கன்வேயர் இருக்கும். இது முழுக்க முழுக்க மோட்டரைஸ்டுங்கனால அந்த கன்வேயர் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கன்வேயர் பெல்ட், இப்ப இருக்க மாரி அந்த பிளாஸ்டிக்லாம் அப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்ல. நாட்கள் போக 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 அந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா, காத்தோ, தண்ணியோ இந்த சில காலங்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட எலாஸ்டிசிட்டி இழந்துரும். கொஞ்சம் இழுத்தாலும் அது உடைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம முன்ன மாரி ஃபோர்ஸபிளா அதால நகர முடியாது. அதத்தான் நாம இப்ப ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போறோம். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்ல அப்படின்னா டைரக்ட்டா டிஸ்மேண்டிலிங்கே பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்றதுக்கு இதுல வந்து ஒரே மாரி ஸ்க்ரூஸ் இருக்கவே இருக்காது. டிஃபரண்டான ஸ்க்ரூஸ் தான் எப்பவுமே இருக்கும். அதாவது 2 பெரிய ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் சின்ன ஸ்க்ரூ, அத விட சின்ன ஸ்க்ரூ, அத விட சின்ன ஸ்க்ரூ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனுவலா ஒரே நேரங்கள்ல இது ஓப்பன் ஆயிறக்கூடாது. அதே மாரி கீழ விழுந்தாலும் எந்த வகையான இம்பேக்ட்டையும் தாங்குற மாரி இருக்கணும். அதாவது ஒரே மாரி 4 இடத்துலயும் ஸ்க்ரூஸ் போட்டோம் அப்படின்னா, அந்த இம்பேக்ட் வந்து வேற மாரி இருக்கும் சீரியஸா. ஆனா இந்த மாரி இடங்கள்ல ஓரளவுக்கு தடுத்துக்கும். ஒரு ஸ்க்ரூ இல்லனாலும் இன்னொரு ஸ்க்ரூ தடுக்கிற மாரி தான் அவங்க அமைச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, கந்தரகோலமா இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்ப இருந்த டெக்னாலஜி இதுக்குள்ள இந்த டேப் ரெக்கார்டர ப்ளே பண்ண வைக்கிறதானே தவிர, மேனுவலா இந்த வயர்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். இல்ல இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான சர்க்யூட் போர்ட் குடுத்து, இத வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான மெஷினாவோ, இல்ல ஒரு டிரான்சிஸ்டராவோ மாத்தணும் அப்படின்னு நினைக்கவே இல்ல. ஜஸ்ட் அவங்க குளோஸ் பண்ணா போதும். மேனுவலா ப்ளே ஆனா போதும் தான் இருந்தாங்க. அதுதான் காரணமே. இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரே போர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்துரும். ஆனா, அப்போ இருந்த டெக்னாலஜி, அப்ப இருந்த ஆட்கள் அத பெருசா இது பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இத வாங்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட இது ஈஸியா செல் பண்ணிறலாம். அப்போ வந்து பெரிய இடங்கள்ல தான் இது கிடைக்கும். ஸோ இத ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேசட்டோட மெக்கானிக்கல் சிஸ்டம் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, போர்டும் இருக்கும். இந்த போர்ட்ல நீங்க ஒரு விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணலாம். டிஃபரண்டான விஷயங்கள் இதுல முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க ரேடியோ கேட்குறீங்க அப்புட்ன்னா, அந்த ரேடியோவ வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஃப்ரீக்வென்சி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம பவர் பட்டனாவும் சரி, புஷ் பட்டனாவும் சரி, ரீசெட்டாவும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்வேயர் தான் நான் சொல்லியிருந்தது. இந்த கன்வேயர் வந்து ஒன்ஸ் மூவ் ஆனுச்சு அப்புட்ன்னா, இன்னொரு கன்வேயர் அத சுத்தும். எல்லாமே சிங்கிள் மோட்டர்ல ரன் ஆகுறதுனால, இவங்க பார்த்தீங்கன்னா, இத வந்து கிளாக் வைஸ் அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ்ல வந்து ஆக்டிவேட் ஆகுற மாரி வச்சிருப்பாங்க. இதுதான் டேப்ப வந்து ஃபார்வர்டோ, பேக்வர்டோ ப்ளே பண்ண வைக்குது. அதே நேரங்கள்ல சாங்ஸ வந்து நாம வந்து ரிப்பீட்டா கேட்கிறோம் இல்லையா? அந்த லூப் ஆப்ஷனும் இதில அப்பயே குடுத்திருந்தாங்க. எல்லாமே ஒரு வகையான மெக்கானிசம் தான். இந்த ட்ரிப் பண்ணுது, ட்ரிப் வந்து வொர்க் ஆகுது. இந்த ரோலர் கன்வேயர் நகருது. அதே நேரத்தில அந்த டேப்பும் மூவ் ஆகுது. அத ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து சாங்ஸ வந்து ஃப்ரீக்வென்சிலருந்து நமக்கு நார்மலா வந்து ஸ்பீக்கர்ல வந்து கன்வெர்ட் பண்ணி நமக்கு குடுக்குறாங்க. இவ்வளோதான் சிம்பிள். இதுல நமக்கு இந்த பெல்ட் கன்வேயர் சில நேரத்தில போயிரும். இது பெரிய பெரிய ரேடியோஸ்லயும் நடக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன சொல்லியிருந்தேன் இல்லையா? அது முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். காலங்கள் போக அதோட
லூப்ரிகேஷன் ஆகட்டும், அதோட எலாஸ்டிசிட்டி ஆகட்டும் போயிடும். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதுதான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இதுதான் வந்து எல்லா சிக்னலையும் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல வந்து வைக்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் இருக்கும். நாம் வந்து கோடை பண்பலையெல்லாம் இந்த ஃப்ரீக்வன்சி தான் வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான காம்பினேஷன் இருக்கும். இந்த ஆயிரக்கணக்கான காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நெட் டைட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து அந்த அலைவரிசை ஜாஸ்தியாக்கணுமா கம்மியாக்கணுமான்னு சொல்லும். இது ஒன்ஸ் ஸ்பீக்கரை வந்து நம்ம ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற நேரங்களில் இது தேவையில்லை. ஆனால் சில பேர் டெடிக்கேட்டடான ஒரு மாதிரி ஃபாரினோட எஃப்எம்லாம் கேட்கணும்னு நினைக்கிறவங்க அதை டியூன் பண்ணிடுவாங்க. எடுத்தோடனே உள்ளே ஓப்பன் பண்ணோடனே அதை டியூன் பண்ணுறது அவங்க வேலையே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட சவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போ இருந்த டெக்னாலஜி கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பார்த்தீங்கன்னா எஃப்எம்முக்கு தனியான ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேசட் ப்ளே பண்ணுறதுக்கு இது எல்லாமே தனித்தனியான விஷயம் தான். இது எல்லாத்தையும் யூனிட்டாக இணைக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சர்க்யூட் போர்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்யூட் போர்டுக்குள்ளே வந்து காம்பேக்டாக எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸ்பீக்கர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக செப்பரேஷனாக இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பீக்கர் ஆகட்டும், மொபைலில் இருக்க சில வைப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலோட டேரெக்டாக வந்து ஜாம் பண்ணி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுதான் காரணம். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் கேசட்டை வந்து ப்ளே பண்ண வைக்குது. அதை வந்து அந்த டேப்லேருந்து எடுத்து பண்ண வைக்குது. நான் தனியாக எடுத்தே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் டோட்டல் மெக்கானிசமே. அதாவது கேசட்டில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா, டேப்பில் ப்ளே பண்ணுறோம் இல்லையா, அது இந்த மெக்கானிசம் தான். இங்கே நம்ம டச் பண்ணோடனே ட்ரிப்பர் வந்து ஒர்க் ஆகுது. ட்ரிப்பர் வந்து கரெக்டாக வந்து அந்த கேசட்டை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்குது. மோட்டர் ரன் ஆகுது. இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஃபார்வர்டோ பேக்கோடோ நகர்த்துறோம். அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் தான். அதிகமாக நவுத்துனா சாங் வந்து ஃபார்வர்டில் போகிற மாதிரி போகும். அது லிரிக்கும் நமக்கு புரியாது. ஸ்லோவாக இது பண்ணால் அப்படியே ஏதோ ஸ்லோ மோஷனில் பேசுகிற மாதிரி இருக்கும். சரியான ஃப்ரீக்வன்சிலையும் வந்து கரெக்டாக பேசணும். இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேப்பை வந்து ப்ளே பண்ண வைக்குது அழகா. இதில் இருக்க சவுண்ட்ஸ் வந்து எமிட் பண்ணுது. இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஓல்டான கிராமர் ஃபோன்லேயும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பின் மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பான பின் வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டரை வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேசஸில் வந்து ப்ளே பண்ண வைக்கும். இதுலேயும் அதே தான். ஆனால் பின் பாயிண்டர் மாதிரி இல்லாமல் அந்த டேப்ஸை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தனியாகவே இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கிள் மோட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிக்கான ஃபங்க்ஷன் நடக்கும். அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம். நம்ம இன்சர்ட் பண்ணுற கேசட்ஸை வந்து ப்ளே பண்ணுறதுக்கான அந்த ஸ்கேனர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. இதுதான் வந்து பர்ட்டிகுலராக வந்து ஸ்கேன் பண்ணி நமக்காக ஒரு பர்ட்டிகுலர் ஹீட்டை வந்து இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹீட் இதில் வந்து கரெக்டாக வந்து அப்சர்வ் ஆகி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காட்டன் வச்சுருப்போம். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் வந்து இந்த டேப்பை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதே நேரத்தில் இது வேகமாக போகிறனால கட்டும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த இடத்துல காட்டன் வச்சுருப்போம். இந்த காட்டனில் அது வந்து ரைஸ் ஆகும். நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து டேப் வந்து மூவ் ஆகும். அதிலிருந்து சில பல ஆப்ஷன்ஸை அதாவது எமிட்டிங்கை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து சவுண்ட்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நாம் எந்த மாதிரி கேட்குறோமோ அந்த கிளிக் டவுன் மெக்கானிசமில். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட் மொபைல்லேருந்து ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிடுறோம். நீங்கள் நினைக்கலாம் என்னடா அக்கக்கா போட்டு வச்சிருக்க என்னடா பண்ண போகிற அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி நாம் இதுலேருந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத தாராளமாக சொல்லலாம். அடுத்து நம்ம எதை டிஸ்மேண்டில் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நம்மளோட PS2 இருக்கு இல்லையா, அந்த PS2 வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, டேரெக்டாக வந்து நம்ம டிவியிலே வந்து ப்ளகினோ பண்ணி நாம் வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது, GTA வந்து ப்ளே பண்ணுறது அந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நான் மேக் பண்ணுறேன். ஆல்சோ நம்மளோட வாட் இஃப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த வாட் இஃப் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, எப்படி ChatGPT தமிழில் பேசுது, இந்த மாதிரியான விஷயங்களையும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதில் உங்கள் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த அசிஸ்டன்ட் வந்து தமிழ் பேச நல்லா இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த அசிஸ்டண்ட்டோட எந்த அசிஸ்டன்ட் வந்து காம்படிஷன் பண்ணி யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா உங்கள் சஜஷன்ஸ் வந்து வீடியோ வந்து மேக் ஆகும். அதை பல பேர் பார்த்து அப்ரிஷியேட்டும் பண்ணலாம். உங்கள் கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வீடியோ ரெக்கார்டோ பண்ணி அந்த வீடியோவிலே இன்க்ளூட் பண்ணுறேன். உங்களுக்கும் பேர் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக லீவ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.